இன்றைக்கி பிசிபிலை பாத் பண்ண போகிறோம். ஆமாம், பிசிபிலை பாத் இப்போ காய்கறி நிறைய கிடைக்கும் இல்லையா, பண்ணலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு, மொத்தம் 3 கிளாஸ். அதே ஈக்குவலாக கூட கூட எடுத்துக்கலாம் காய்கறி. அதில் வந்து எப்படின்னா நூற்கோல் தான் மெயினாக நிறைய போடுவேன். நூற்கோல் வந்து நல்லா கோபுரமாக 1 கப்பு. அப்புறம் அடுத்த பக்கத்தில் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து இந்த காய்கறி வந்து ஒரு 4 டம்ளர் இருக்கும். பச்சரிசி 2 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர், காய்கறிலாம் ஒரு 4 டம்ளர். இந்த 4 டம்ளர் ஜாஸ்தி பாதி வந்து நூற்கோல், மிச்ச பாதி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. புளி வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸோடு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பிசிபேலை பாத் பவுடர் எப்படி எடுத்துக்கணுன்னா 1 டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. இப்போ 3 பச்சரிசி 2, துவரம்பருப்பு 1, 3, காய்கறி ஒரு 4, 7 இருக்கு இல்லையா. ஸோ 7 ஸ்பூன் வந்து பிசிபேலை பாத் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறது வந்து ஒரு கை வந்து முந்திரி பருப்பு, நல்லா 2 கை வந்து வேர்க்கடலை, உப்பு, கொப்பரை, அப்புறம் நெய் வந்து நான் லாஸ்ட்டில் நெய் விட்டுக்கணும். தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கணும். இது பண்ணலாமா? ஃபஸ்ட்டு காய்கறியை தனியாக வேக வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு இந்த 2 காய்கறி ஒன்றா போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். அதே மாதிரி இந்த அடுப்பில் வந்து அரிசி பருப்பையும் ஒன்றா போட்டு அதை வேக வச்சுருவேன். அப்படியே நல்லா ஜலம் வந்து எப்படி உள்ள விடணும் அப்படின்னா 1 டம்ளருக்கு 4 கிளாஸ். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 4 கிளாஸ், 4, 4.5 கூட வச்சுக்கலாம். அதை வச்சு நல்லா குழசலாக வடிக்கணும். நல்லா குழசலாக வடிக்கணும். சாதத்துக்கு வந்து 1க்கு 3, இது வந்து 1க்கு 4. 1க்கு 4 நல்ல குழசில். இந்த காய்கறி கூட ஜலம் இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த நல்லா வேகட்டும். 2 நல்லா வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே. இது அரிசி பருப்பு வேகட்டும், அந்த காய்கறி வந்துட்டு இருக்கட்டும். நடுவில் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி உள்ளது. வேர்க்கல்லையும் எண்ணெய் விட்டு நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். புளி வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸோடு கொஞ்சம் பெருசாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பிசிபேலை பாத் பவுடர். இப்போ வந்து என்ன பண்ணணும், இது 2 ஆயின் இருக்கட்டும். இங்கே நடுவில் வந்து எங்கள் அடுப்பில் வந்து இது பண்ணணும். இந்த கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிக்கட்டும். இந்த பிசிபேலை பாத் பொடி கூட நம்ம பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் கொடுங்க, பார்த்துக்கிட்டோம். ஓகே. இப்போ இது வந்து இதில் வந்து இப்போ பொடியிலே கொப்பரை போட்டு பண்ணோம்னா இந்த தனியாக வச்சுக்க வேண்டாம். நான் என்ன பண்ண பொடி பண்ணி ஒரு 4-5 மாதம் கூட வச்சுப்பேன். அதனால் வந்து என்ன பண்ணேன்னா கொப்பரையை தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெந்த சாதம் காயெல்லாம் போட்டு கிளறும் போது இது மேலே போடுவேன். அப்படியா? ஆமாம், போயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக இவள் காமிக்கல நான் வீடியோவில். துவரையே பட்டாணி தான் இருந்தால் போடலாம். துவரை கொஞ்சம் இருந்தது போட்டேன் நான். துவரை நல்லா ஜலம் விட்டுண்டு அப்படியே இதிலே குழச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் குழச்சலாக இருக்குங்களா? இன்னும் குழச்சலாக இருக்குது. இதுவே போடலாம். ஹோட்டல்லலாம் எப்படி கொடுப்பான், அப்படியே ஸ்பூனில் கூட எப்படி குடிக்கிற மாதிரி கொடுப்பேன். இது வந்து இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் இதானோடனே நல்லா கெட்டியாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணெய் அப்படியே ஒன்றா சேர்ந்து போட்டு பழகினா கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பும் போட்டுப்பா. துவரம்பருப்பு 1 டம்ளர் போடுறோம் இல்லையா, ஒரு 1/4 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். இது ஒரு 10 பேருக்கு வரும்ல? 10 பேருக்கு வரும். ஈஸி. இது வந்து இது பண்ணுறது வந்து எல்லா காய்கறியும் உள்ள சேர மாதிரி இருக்கும். அந்த பிசிபேலை பாத் அந்த வாசனை தெரியுதா? கொஞ்சோண்டு இந்த நல்லா வறுத்துட்டுருக்கேன். அது கொப்பரையா இல்லை தேங்காய் எதுனாலும் சரி. அது அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, வேர்க்கடலை, இது முந்திரி பருப்பு, அப்புறம் 2 கொத்தமல்லி இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து இதெல்லாம் முந்திரி பருப்பு வேர்க்கடலை போடுறதுனால இது தேவைப்படாது. யூஸ்வலாக வந்து காரப்பஞ்சு கொடுப்பான், அது வேண்டாம். பசி இல்லாத ஆளுக்கும் பசி வந்துடும் உங்களுக்கு. அதை பார்க்கும்போது என்னக்கா சூப்பராக சூப்பர் ட்ரெஸ்ஸிங்க. முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கொத்தமல்லி. திருப்பி எடுத்து சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸி. அது நான் எடுத்துகிட்டு வந்து 2 டம்ளர் ரைஸ், 1 டம்ளர் துவரம்பருப்பு, 4 டம்ளர் காய்கறி. காய்கறியில் வந்து பாதி வந்து நூற்கோல், மிச்ச பாதி வந்து கேரட்டு, பீன்ஸு, துவரை கொஞ்சம் இருந்தது போட்டேன், உருளைக்கிழங்கு 2. நல்லா குழசில் வேக வச்சுட்டுருந்தோம். சாதம் பருப்பையும் தனியாக காய்கறி வேக வச்சுக்கணும்.
அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுன்ட்டு புளி நல்லா கொஞ்சம் எவ்வளோ வேணும் 10 பேருக்கு பண்ணும்போது நெல்லிக்காய் சைஸோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, நார்த்தங்காய் சைஸோட கொஞ்சம் கம்மி. அந்த புளி கரைச்சி விட்டு பிசிபெலே பொடி 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் கணக்கு 7 டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டு கொதிச்சு வந்தோடனே காய்கறியும் போட்டேன், வெந்த சாதம் பருப்பையும் போட்டேன். நல்லா கலந்து கொதி வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு வேர்க்கடலை தாளித்து கொட்டின்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். சிம்பிள். இது தேங்காய் கொப்பரை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆமாம், ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் ஆகிடுச்சு. ஆமாம், சூப்பர். அமர்கலம் ஜி ஸ்ரீ, தேங்க்யூ. ஓகே.